ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். நாம் இன்றைக்கி ஹெல்த்தியான ஸ்வீட் செய்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த ஸ்வீட்டை 5 நிமிடத்தில் செஞ்சிடலாம். இந்த ஸ்வீட் செய்ய தேவையான பொருட்கள் என்னென்னங்கிறத இனி பார்க்கலாம். 1 கப் கோதுமை மாவு எடுத்து வச்சிடுங்க. கோதுமை மாவு எடுத்த அதே கப்பில் அரை கப் அளவிற்கு நெய் எடுத்து வச்சுக்கிடுங்க. கோதுமை மாவு எடுத்த அதே கப்பில் 1½ கப் அளவிற்கு நாட்டு சர்க்கரை அல்லது பொடித்த வெல்லத்தை எடுத்து வச்சிடுங்க. நான் இன்றைக்கி வெல்லத்தை பயன்படுத்தி தான் இந்த ஸ்வீட் செய்கிறேன். ஒரு பாத்திரத்தில் வெல்லத்தை போட்டுக்கிடுங்க. அரை கப் தண்ணீரை ஊற்றிக்கிடுங்க. வெல்லத்தை நல்லா கரைச்சிக்கிடுங்க. ஸ்டவ்வை ஆன் பண்ணாமல் தான் வெல்லத்தை கரைச்சிட்ருக்கோம். வெல்லம் கரைஞ்சி வந்ததும் ஸ்டவ்வை ஆன் பண்ணிக்கிடுங்க. இது தான் ஃபஸ்ட் டைமாக எங்கள் சேனலில் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிடுங்க. இந்த ஸ்வீட் செய்ய கம்பி பதம் எதுவும் தேவையில்லை. வெள்ளை கரைசல் சூடாகி வந்தால் போதும். வெள்ளை கரைசல் ரெடி ஆகிட்டு ஸ்டவ்வில் ஒரு அடிக்கனமான பாத்திரத்தை வச்சுடுங்க. நெய்யை அதில் ஊற்றிக்கிடுங்க. நெய் உருகி வரட்டும். நெய் உருகி வந்ததும் நெய்யில் கோதுமை மாவை போட்டு வறுத்துக்கோங்க. சூடான நெய்யில் கோதுமை மாவை வறுக்கிறதுனால கோதுமை மாவோட பச்சை ஸ்மெல் மாறி கோதுமை மாவு வெந்து வந்துடும். கோதுமை மாவும் நெய்யும் நல்லா மிக்ஸ் ஆகி வெந்து வந்ததும் நாட்டு சர்க்கரை சேர்த்துக்கிட்டோம்னா வடிகட்ட வேண்டிய அவசியம் இல்லை. ஏற்கனவே காய்ச்சி வச்சுருந்த வெள்ளை கரைசலை இதில் வடிகட்டி சேர்த்துக்கிடுங்க. வெல்லம் சேர்க்குறதுனால கண்டிப்பாக வடிகட்டி தான் சேர்க்கணும். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிடுங்க. கட்டி எதுவும் இல்லாமல் கரைச்சி விட்டுடுங்க. கோதுமை மாவும் வெள்ளை கரைசலும் நல்லா மிக்ஸ் ஆகி திரண்டு வரணும். நல்லா திரண்டு வந்திருக்கு. ஒரு சிட்டிகை அளவிற்கு ஏலக்காய் தூள் சேர்த்துக்கிடுங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிடுங்க. ஸ்வீட் ரெடி ஆகிட்டு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிக்கிடுங்க. ஒரு கிண்ணத்தில் மாற்றி எடுத்துக்கிடுங்க. லேசாக சூடு இருக்கும் போச்சில் இதே போல் எடுத்து சேவ் பண்ணி வச்சுக்கிடுங்க. உங்கள் வீட்டுக்கு ஃப்ரெண்ட்ஸ் யாரும் வந்தாங்கன்னா இந்த ஸ்வீட்டை செஞ்சு கொடுத்தீங்கன்னா கோதுமை மாவில் தான் செஞ்சேன் அப்படின்ட்டு சொன்னீங்கன்னா யாரும் நம்ப மாட்டாங்க. இந்த ஸ்வீட்டை உங்கள் வீட்லேயும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இதே போல் வெஜிடபிள் ரெசிபீஸ் வேணும்னா மறக்காமல் எங்களோட சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிடுங்க. மற்றொரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.